ஹாய் வணக்கம். இது உங்கள் டெக் தமிழ் விலாக். யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபர்ம்வேர் இன்டர்ஃபேஸ் அதாங்க UEFI. அந்த மோடில் எப்படி விண்டோஸ் 10 OS இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். பூட் ஆகும்போது F12 அமுக்கணும்னா பூட் மெனு ஆப்ஷன் வரும். அதில் USB ஸ்கேன் டிஸ்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது EFI USB பூட் டிஸ்க்கு. அது நம்ம இதில் ரெண்டுமே காட்டுது. அதனால் நம்ம லீகசியை டிசேபிள் பண்ணிடுவோம் பயாஸில் போய்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பயாஸில் பூட்டில் பூட் மோடு லீகசி சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் அதை UEFI அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறோம். மாற்றிட்டு எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் எஸ் F12 டிவைஸ் சாண்டிஸ்க் மட்டும்தான் இருக்குது. அதில் பூட் ஆகுது. நமக்கு அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டா நமக்கு தேவையில்லை. நாம் அதனால் இப்போ நோ கொடுத்துட்டு க்ளீன் இன்ஸ்டால் கொடுக்க போகிறோம். ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்போ நாம் கஸ்டம் விண்டோஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. விண்டோஸ் கேனாட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. இதில் எரர் பார்த்தீங்கன்னா நாம் க்ளீன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் விண்டோஸ் கஸ்டம் இன்ஸ்டலேஷன் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பார்ட்டிஷனை டெலீட் பண்ணுறோம். இப்போ என்ன எரர் சொல்லுது அப்படின்னு சொன்னால்
பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி எரர் சொல்லுது. ஆமாம், இது என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ கவனிச்சிங்கன்னா கீழே வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குது. விண்டோஸ் கேனாட் பி இன்ஸ்டால் டு திஸ் டிஸ்க் சொல்லி எரர் வந்துடுச்சு. ஏன்னா இது ஏற்கனவே வந்து இந்த ஓஎஸ் போடும்போது வந்து எம்பிஆரில் வந்து பார்ட்டிஷன் டேபிள் வந்து எம்பிஆரில் இருக்குது, மாஸ்டர் பூட் ரெக்கார்டில் இருக்குது. இப்போ நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது இஎஃப்ஐ சிஸ்டம். இஎஃப்ஐ சிஸ்டம் வந்து ஜிபிடி டிஸ்க் இருந்தால் தான் இஎஃப்ஐ வந்து இன்ஸ்டால் ஆகும். அப்போ நாம் வந்து இது ஜிபிடினா ஃபுல்லாக மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் ஹார்ட் டிஸ்கே ஃபுல்லாக வந்து எல்லா அதில் எந்த டேட்டாவுமே இருக்காது, எல்லாம் எரேஸ் பண்ணி பண்ணால் தான் பண்ண முடியும். அப்போது இதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், வெளியில் போய்ட்டு ஹைரன் பூட்டோ இல்லை வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரோ இல்லை ஹார்ட் டிஸ்கை தனியாக எடுத்து வேறு சிஸ்டத்தில் போட்டோ எரேஸ் பண்ணி தான் வழக்கமாக பண்ணலாம். அப்படி இல்லாமல் இதை என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு F10 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணால் தான் இதில் F10 ஒர்க் ஆகும். அப்போ இதில் இப்போ நம்ம டிஸ்க் பார்ட்னு கமெண்ட் கொடுக்கணும். டிஸ்க் பார்ட்டு கமெண்ட் கொடுத்துட்டோம். டிஸ்க் பார்ட்டு லிஸ்ட் டிஸ்க் 0 பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் டிஸ்க்கு, லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கு. டிஸ்க் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென்ட்ரைவ், யூஎஸ்பி பென்ட்ரைவு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செலக்ட் டிஸ்க் 0 கொடுத்துட்டோம். இப்போ வந்து டிஸ்க் 0 இஸ் நவ் தி செலக்டட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நம்ம வந்து க்ளீன் கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்ட் சக்சீடட் இன் க்ளீனிங் தி டிஸ்க் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிடுச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸிட், மறுபடியும் எக்ஸிட், இப்போ F5 ரெஃப்ரெஷ் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து அன்அலோகேட்டடாக இருக்கும், ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ நாம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விண்டோஸ் எரர் வந்து எதுவும் வரல. இப்போ உங்களுக்கு நம்ம ஒரு 100 GB ஓஎஸ் போகிறதுக்காக பிரிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வழக்கமான இன்ஸ்டலேஷன் தான், அதனால் வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. நன்றி, வணக்கம்.